பான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாய படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம். சந்திரசேகர் அவர்கள் சிலையரன் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன், தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது. அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரன் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிரோடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்பு. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதை காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினது காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அவரோட மாஸ்டர் ரெண்டு செய்திருக்கேன். நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகிறேன். நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாது ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2,20,00,000 தெரியும். அதுல வீடியோ வந்து கொண்டு என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நான் இங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் காலத்தில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். தான் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் உடனடியாக நீதிபதிகள், சட்டத்தரணிகள், படித்தவர்கள் கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகளையும் சேர்த்துக்கொண்டு ஒரு தேசிய நிதியம் கட்ட வேண்டும். உதாரணமாக நான் நாளைக்கு ஒரு எம்பியாக போனால் என் பேரில் மக்கள் பணம் அனுப்பக்கூடாது. அந்த பணத்தை நான் கூட பிள்ளையாக பாதிக்கலாம். ஆகவே ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு நீதிபதிகள், எஸ்எல்ஏஎஸ் ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரிட்டையர் பண்ணினாக்கள், ஜூனியர் லெக்சரர்ஸ் அதாவது கேம்பஸ்ல படிச்சாக்கள், அது தவிர புலம்பெயர்ல இருக்கிற படிச்சாக்கள் ஒரு 30-40 பேரை கொண்டு ஒரு நிதியத்தை கட்டி எழுப்பினால் அதுக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்கும். நாளைக்கு நான் இல்லாமல் போனா கூட அந்த நிதியத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் நாங்கள் அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு குழுவை அமைப்பேன். அந்த குழுவின் ஊடாக எங்களுடைய நிதி திரட்டல் செயற்பாடுகள் எல்லாம் இருக்கும். கணக்கு வழக்குகள் எல்லாம் பொதுவாகவே இருக்கும். மக்கள் சேவைக்கு அங்கிருந்துதான் பணங்கள் பெறப்படும். அது ஒரு பொதுவான விடயமாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கணக்குகளுக்கு எந்த விதத்திலும் யாரிடமும் நான் பணம் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினராகி இன்று எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது பிரதேச சபை தேர்தலும் வந்துவிட்டது. இன்று வரை இந்த பிரதேச சபை தேர்தலுக்கு கூட தன்னுடைய வங்கி கணக்கினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார், காசை அனுப்புங்கள் என்று சொல்லி. அதுவும் வேட்பாளராக ஒருவர் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு வேட்பாளருக்கு கட்டுப்பணம் 5,000 ரூபாய். ஒரு வேட்பாளராக சமூக அக்கறையோடு பிரதேச ரீதியாக சமூக அக்கறையோடு செயற்படுவதற்கு முன்வருகின்ற ஒரு வேட்பாளரிடம் ஒரு 5,000 ரூபாய் இல்லை என்பதை அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிக்கின்றார். இதனால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகளிடம் கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய் பணத்தினை கோரியிருந்தார். என்று அந்த 42 லட்சம் ரூபாய்க்கு என்ன நடந்தது என்பதுதான் பெரியதொரு துன்பம். அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர், மேனேஜ்மெண்ட் தெரிந்தவர், பெரியதொரு படித்தவர் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். அதே நேரம் அவரோட கூட இருக்கக்கூடியவரும் ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர். இப்படி படித்தவர்கள் இருந்து கொண்டு ஒரு கையெழுத்திட்டு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும், வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருந்திருக்கின்றார்களே என்று ஒரு அசண்டையினமான பிழையை செய்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது பலருக்கு தெரிகிறது இந்த பணம் அனுப்பியவர்கள் வேதனையோடு இருக்கின்றார்கள். அதே நேரம் இவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் கூட என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இவரை எதிர்த்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே என்று சொல்லி, அதை விட முக்கியமானது, எனக்கு ஒரு நபர் அழைப்பு ஏற்படுத்தி சொன்னார். நான் அர்ச்சுனா ராமநாதன் என்னை பற்றி எழுதியதற்கு நான் ஒரு காணொலி போட்ட பொழுது அவர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருந்தார், அட தம்பி, அவன் பைத்தியம், அவன் கண்டதையும் கதைப்பான், நீ என்னடா நீ ஏன் இதை யோசிக்கிறாய், நீயும் அவனை போலியா இல்லத்தானே அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஒரு படத்துல கூட இந்த வசனம் பெறும் அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியம், என்ன பண்ணாலும் பேசலாம், நாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இப்ப அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணுமென்றாலும் பேசுவாய், என்ன வேணுமென்றாலும் செய்வாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் சில வேளைகளில் சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாராளுமன்றத்தில் ஒரு பெண்ணை விபச்சாரி என்று சொல்லுகின்ற பொழுது
அது பலரிடம் வந்து இன்று வரை அது வந்து பலரிடம் எதிர்வினைகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இன்று சிறப்புரிமையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் இவருடைய பேச்சுக்களை, இவருடைய கதைகளை ஒலி பரப்புவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூட இருக்கிறது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உடைய நிலைப்பாடு என்ன என்று சொல்லி பார்த்தால் ஒழுங்காக ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து வெளிநாட்டில் இருந்து காசு வரட்டும், நான் கௌசல்யாவோட நல்லபடியாக சுற்றி திரிவோம், எல்லாத்தையும் செய்வோம்.